நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna, Krishna, Hare Krishna, Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण हरे தேவீரதி, நாரதரும் நீயும் பாணாமதியை சந்திக்க வேண்டும். பாணாமதியை பார்க்கும்போது முன்பிறவியை நினைவுபடுத்தினால் அப்போதே அவள் பழைய நினைவை அடைவாள். அவள் சதானந்த மகர்ஷியின் சாபத்திலிருந்து விடுபடுவாள். அவள் பிரத்யும்னனை வாலிபனாக மாற்றுவாள். தேவீரதி, பிரத்யும்னன் என்று சொல்வது காமதேவனை, உன் காமதேவனை. இது முக்கியமானது. அந்த சம்பராசுரனின் குருதேவருக்கு பிரத்யும்னனை பற்றி முற்றும் தெரிந்தது. அவன் சம்பராசுரனின் மரணதேவன் என்று. அதனால் அவர் அவன் மரணத்துக்கு முயற்சி செய்வார். அவர் முயற்சியை தடுப்பதற்காக பாணாமதிக்கு முற்பிறவியை பற்றி எடுத்துச் சொல்ல காலம் நெருங்கியது. அப்படியானால் சீக்கிரம் போய் பாணாமதியை சந்திக்கிறோம் பிரபு. நாராயண 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 நாராயண. வணக்கம் தேவரிஷி. நலமோடு வாழ்க. இந்த தேவிதான் ரதி. வணக்கம் தேவிரதி. வளமோடு வாழ்க. நாராயண நாராயண. தாம் இருவரும் மனம் வந்து இங்கே வந்ததற்கு நான் எப்படி நன்றி சொல்வேன்? முனிவரே, தாங்கள் இந்த ஏழைக்கு திடீரென தரிசனம் தர என்ன காரணம்? அசுரவேந்தன் சம்பராசுரனின் பாராட்டு இந்த பாணாமதி மிக்க சுவையாக சமைப்பாள் என்று. ஒரு ஆசை, ஒரு நாள் சாப்பாட்டை இங்கே ஏற்கலாம் என்று. இப்படி சொல்லுவதே எனக்கு பெருமை. என்னால் முடிந்த அளவு தங்களுக்கு விருந்து படைப்பேன். இல்லை, தங்களுக்கு அந்த சிரமம் தேவையில்லை.
மலர் போன்ற உங்கள் மகன் முகத்தை காண கிடைத்ததே பாக்கியம் அல்லவா? அற்புத அழகு. இதன் காந்த கண்களே அந்த ஈஸ்வரனின் அம்சமாக காட்டுகிறதே. இல்லை இல்லை, இது ஈஸ்வர அம்சம் என்று ஏன் சொல்கிறீர்கள்? இந்த பிள்ளை என் அன்பு முல்லை, பாசத்தில் மலர்ந்தது. பிரத்யும்னனை இப்படி உன் பிள்ளை என்றால் எப்படி? பொதுவாக சொன்னால் நீதான் அவன் அம்மா. ஏனென்றால் பிரத்யும்னனுக்கு தாய்ப்பால் நீ கொடுத்தாய். அம்மா, அன்று இந்த பிரத்யும்னனை கொலை செய்ய சம்பராசுரன் மைந்தன் கும்பகேது வந்தான். அப்போது நீங்கள் பட்ட வேதனை பெற்ற தாயின் வேதனையை விட குறைந்ததே இல்லை. அதனால் அம்மா, நீங்கள்தான் இவன் மாதா. சுமந்து பெறலாம் பானாமதி. பெற்ற குழந்தையை சீராட்டி பாலூட்டி பாதுகாத்து வளர்ப்பது எளிதல்ல. அம்மா, நீங்கள் உங்கள் உயிரை பெரிதாக நினைக்காமல் பிரத்யும்னனை காப்பாற்ற துணிந்தீர்கள். ஒரு பெற்ற தாய் தான் பெற்ற குழந்தையின் உயிர் காக்க தான் மரணத்தை ஏற்கும் நிலை ஏற்பட்டால் தயங்குவதில்லை. நாராயண நாராயண, துணிந்து பிரத்யும்னனை கும்பகேதுவின் வாழ்முனையிலிருந்து நீதான் காப்பாற்றினாய். காப்பாற்றினாலும் சிக்கல் இன்னும் தீரவில்லை. சிக்கலா? அந்த ராஜகுரு தான் பெற்ற சக்திகளால் சத்தியத்தை அறிந்தார். இந்த பிரத்யும்னன் சம்பராசுரனின் காலன் என்று அந்த குரு இப்போது பிரத்யும்னனை கடத்தி செல்ல யாகம் ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார். தேவரிஷி, பிரத்யும்னன் சிறு பிள்ளை. அவன் மன்னன் சம்பராசுரனுக்கு எப்படி யமனாவான்? அதுமின்றி மன்னர் சம்பராசுரனே இதற்கு அபயம் அளித்திருக்கிறார். சம்பராசுரன் தான் பெற்ற சக்திகளின் மமதையால் சிறு பிள்ளை தன்னை கொல்ல முடியுமா என்பதை ஆராய்ந்து பார்க்கவில்லை, அலட்சியத்தால் செய்தான். முனிவரே, ஏன் இப்படி குழப்புகிறீர்கள்? இந்த சின்னஞ்சிறு பிள்ளை மன்னர் சம்பராசுரனை எப்படி கொல்வான் என்கிறீர்கள்? தாம் கேட்பது நியாயம்தான். தாம் முன்பிறவியை மறந்து விட்டீர்கள். தாம் மாயாவி வித்தை, ரசாயன வித்தை கற்றறிந்த மேதை. மேதை? மேதையாகும் அளவுக்கு அந்த வித்தை எனக்கு தெரியுமா? மிக்க ஆச்சரியமாக இருக்கிறது தேவிரதி. ஆச்சரியமானதுதானா? இப்போது உடனே இந்த வித்தையின் மூலமாக ராஜகுருவின் தீமையிலிருந்து பிரத்யும்னனை காப்பாற்று. முனிவரே, எனக்கு எதுவுமே தெரியவில்லை. தாம் பேசுவதின் அர்த்தங்கள் என்ன? முன்பிறவி ஞாபகம் உங்களுக்கு வர. பானாமதி, இப்போது உங்களுக்கு முன்பிறவி நினைவுகளை தரத்தான் நாங்கள் இங்கே வந்தது. உங்களுக்கு அந்த முன்பிறவி நினைவுகள் வரப்போகிறது. நீ முன்பிறவியில் ஒரு அப்சர மங்கை. அன்று உன் பெயர் பத்மினி. பத்மினி? பானாமதிக்கு தான் முன்பிறவியில் பத்மினி என்ற அப்சர மங்கையாயிருந்தது நினைவுக்கு வருகிறது. மிகவும் மகிழ்ச்சியடைய செய்தது உன் தவம். சொல், எதற்காக இப்படி நடனாஞ்சலி செய்தாய்? பிரபு, மகா மாயாவி வித்தை, ரசாயன வித்தை இரண்டும் அறிய வந்தேன். பானாமதியாக வந்த பத்மினி தவமிருந்து ரசாயன வித்தை, மாயாவி வித்தையை பெறுகிறார். பெற்ற வித்தையை பரிசோதித்து பார்க்க அதை தவறாக பயன்படுத்தி
சதானந்த முனிவரின் குழந்தைகளை வாலிபராக்குகிறார். பரிசோதனையில் வெற்றி பெற்று விட்டேன். அற்புத ரசாயன வித்தை புரிந்தேன். மாற்றியது நான் தான் முனிவரே, மாற்றியது நான். இவர்கள் மீது ரசாயன வித்தை பிரயோகம் செய்தது நான் தான். அனுபவம் பெற்று விட்டேன். மகத்தான மாயாவி வித்தை தெரியும், மகத்தான ரசாயன வித்தையும் தெரியும். மனம் போல் எல்லாம் பெற்று விட்டேன். போதும். இது கொடுமையிலும் கொடுமை. உனக்கு புரியாது. நீ எமது ஆசிரமத்தை ரசாயன பரிசோதனைக்குரிய கூடமாக மாற்றிக்கொண்டாய். இதற்குரிய தண்டனை பெறத்தான் போகிறாய். ஏ மங்கையே, உனக்கு சதானந்த ரிஷி சாபம் கொடுக்கிறேன். நீ தேவலோகத்தில் உன் உரிமை இழந்து அரக்கர் குலத்திலே பிறக்கப் போகிறாய். அந்த மாயாவி ரசாயன வித்தைகளை பெற்ற கர்வியே, உனக்கு அது மறந்து போகட்டும். இல்லை இல்லை, அப்படி சொல்லாதீர்கள். உன் முறைகட்ட போக்கிற்காக அதற்குரிய தண்டனையாக நான் சாபமிடுகிறேன். பூமியிலே பிறந்து பாப பலனை அனுபவி. பாப பலனை அனுபவி. தேவரிஷி, முன்பிறவி சாபமா இது? இப்போது உன்னுடைய இந்த சாபம் நீங்க போகிற நேரம். உனக்கு சாப விமோச்சனம் நெருங்குகிறது பானாமதி. நாராயண நாராயண. பானாமதி, தாம் பெற்ற சாபம் நீங்க வேண்டிய நேரம் இதுதான். இப்போது உங்களுக்கு மாயாவி வித்தை, ரசாயன வித்தையின் ஞாபகம் வருமே. இனி நேரம் கடத்தாமல் ரசாயன வித்தையால் பிரத்யும்னனை வாலிபனாக்குங்கள். அவனுக்கு குருவாக அமர்ந்து உங்கள் மாயாவி வித்தைகளை நன்றாக கற்றுக் கொடுங்கள். ஆகட்டும் தேவிரதி, விளக்கமாக சொல்லுங்கள். இந்த பாவிக்கு சாப விமோச்சனம் எப்போது வரும்? எப்போது உன்னுடைய மாயாவி ரசாயன வித்தைகளை உபயோகித்து பிரத்யும்னனை பாலகனிலிருந்து வாலிபனாக்கும் போது. வாலிபனானால்தான் பிரத்யும்னன் அரக்கரவேந்தன் சம்பராசுரனை கொல்லுவான். சம்பராசுரன் அழிந்தால் அமைதி. அமைதிக்கு தாம் வழி செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு. நாராயண நாராயண. எழுந்திரு பாணாசுரா, எழுந்திரு. எனக்கு எல்லாம் புரிந்தது, எல்லாம் புரிந்தது. மன்னன் சம்பராசுரன் மூடத்தனமாக நடக்கிறான். பாணாசுரா, நீ மூடன் அல்ல. உண்மையில் நீ அவனை காப்பாற்ற பாடுபட்டு பேச்சிழந்து இப்படி தவிக்கிறாய். மாசற்ற உன் ராஜபக்திக்கு மகிழ்ந்தேன். எனது பாராட்டு இதயபூர்வமாக உனக்கு உண்டு. நீ என்ன சொல்ல வேண்டும்? பிரத்யும்னனை கொல்லத்தானே? அந்த குழந்தையை கொல்லத்தான் நான் இந்த வேள்வியை தொடங்கினேன். இந்த வேள்வியிலிருந்து எனக்கு வேண்டுவது கிடைக்கும். கிடைத்ததை பயன்படுத்தி மன்னனை கொல்ல வந்த பிள்ளையை நான் கொல்லுவேன். அதனால் சம்பராசுரனை தொடர்கின்ற ஆபத்தை களைவேன்.
பாணாசுரா, இனிமேல் நீ இந்த ஆசிரமத்திலேயே இரு. இந்த வேள்வியை நிறைவு செய்த பிறகு வாயிழந்த உன்னை பேச வைக்கிறேன். மீண்டும் முன்போல் பேசுவாய். ஏ காலபுருஷனே, சிரிப்பதேன்? குருதேவா, சிரிப்பது செயலற்று கிடக்கும் தங்கள் சிந்தனையை தூண்டிவிட. எது பற்றி? இந்த வேள்விக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்காது. ஏன் கிடைக்காது? கண்டிப்பாக கிடைக்கும். கேலியாக சிரித்தால் கௌரவம் இல்லை, அது சரியல்ல. இந்த எனது வேள்வி பூர்த்தி அடைந்தால் காலபுருஷனே, நீங்களும் சம்பராசுரன் மாளிகையை விட்டு போக வேண்டியதே. குருதேவா, நடக்காததை சொல்வது தங்களுக்கு அழகல்ல. தப்பாக நினைக்காதீர்கள், எண்ணம் பலிக்காது. தாம் செய்யும் இந்த வேள்வி வெற்றி தராது. ஏ காலபுருஷனே, தாம் என்னை அவமானம் செய்கிறீர்களா? இல்லை குருதேவா, தாம் சற்று விவேகத்துடன் எச்சரிக்கை செய்கிறேன். புண்படுத்த வரவில்லை, பண்படுத்த வந்தேன். தாம் பண்படுத்த வந்தது பக்குவப்பட்ட என்னையா? இல்லை குருதேவா, தாம் ஒரு மகான் என்பதை அறிவேன். ஞானப்பழம் நீங்கள். ஞானப்பழம் அழுகக்கூடாது. பாவம். பாவமா? பாவம் என்ன காலபுருஷரே? பாவம் தாம். தீமை வழி செல்கிறீர்கள். சம்பராசுரனை போன்ற அக்கிரமக்காரனுக்கு ஆதரவு காட்டுகிறீர்கள். அது அழிவு பாதைக்கு வழிகாட்டுவது போன்ற தீய செயல் அல்லவா? தாம் இப்போது வேள்வியையே கேள்விக்குறியாக்குகிறீர்கள். ஏ குருதேவா, தாம் பெற்ற இந்த வேள்வி அனுபவம் அகில உலக நலனுக்காக செயல்பட்டால் தங்களை மூ உலகுமே தாழ்வடிந்து போற்றி புகழ் பாடுமே. ஏ காலபுருஷனே, நான் அசுரர்களின் குரு. படித்த வித்தையின் உபயோகத்தை அசுரகுலத்தின் நலனுக்காக, உயர்வுக்காக உபயோகிக்க கூடாதா? ஏ காலபுருஷனே, நான் பெற்ற வல்லமையை நையாண்டி செய்வதில் நியாயமில்லை. மகான் மாறினால் அது தவறில்லையா? அவரவர் அணுகுமுறை வேறு, மதிப்பீடு வேறு. நினைத்ததை நினைத்தபடியே முடிப்பேன். மன்னருக்கு யமனாக வந்த பிள்ளையை கொன்றே தீருவேன். இதை தாம் பேசவில்லை குருதேவா, தமது அகந்தை தான் பேசுகின்றது. தம்மை போன்ற ஞான பழத்துக்கு இப்படி அகந்தை என்னும் நோய் வந்துவிட்டால் ஞானம் கெட்டு நடத்தையும் கெட்டு தடுமாறும் நிலை வந்து விடுகிறதே. உங்கள் அகக்கண்களே பழுதுபட்டு விட்டதே. உங்கள் பசி தீர்க்கும் மன்னவன் என்ற பரிவு உணர்ச்சி உங்களை குருடாக்கி விட்டது. சிந்திக்கும் செயலாற்றலை கெடுத்து விட்டது. ஹே குருதேவா, மகான் என்ற முறையிலே தங்களுக்கு சில விஷயங்களை சொல்ல வேண்டும். இனியும் தாம் பிரத்யும்னனை கொலை செய்யும் முயற்சிகளை தொடர்ந்தால் உதவாத இந்த வேள்வியுடன் சேர்ந்து தாமும் அழிந்து போவீர்கள். எதையும் சந்திக்கிறேன். மரணம் என்னிடம் மரணம் அடையும். யமனுக்கு நான் யமன் என்பதால். ஏ காலபுருஷனே, படித்த வித்தைகளே எனக்கு கவசமாயிருக்கும். ஹடா 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 ஹட்.
சம்பராசுரனை கொல்ல நான் எடுத்த முயற்சிகளை அழியாத சாதனை என்று உலகம் பேசும். உங்கள் கை ஓங்காது. பிரிய மகனே பிரத்யும்னா, உன்னை எப்படி மாற்றுவேன்? இந்த பிஞ்சு பருவம் பாசத்தில் நான் பைத்தியமாகிறேன். தோள் மீது சுமந்து பாலூட்டி வளர்த்த பாசத்தால் அழுகிறேன். இல்லை, அந்த தாய்மை இன்பம் எனக்கு கிடைக்க வழி இல்லை. கற்பனை கனவுகள் இனிமேலும் இல்லை. ஆசைகளும் மனதில் இல்லை. அழாதே. நீ அழுதால் என்னால் பொறுக்க முடியாது. நான் உன்னை வாலிபனாக்கிவிட்டால் அம்மாவின் தாலாட்டு ஊமையின் கீதங்களாகும். இந்த தாயுள்ளம் படும் பாடு உனக்கு புரியுமா? அழாதே கண்மணியே. பார்த்தாயா தேவி, பாணாமதி தாய்மையின் பிடியில் அகப்பட்டு தவிக்கிறாள். அதோடு அவள் நிலைமையை, கடமையை மறந்து போய்விட்டாள். பிரபு, கடமை என்பது இன்று அவளுக்கு எது? தேவி, நம்முடைய பிரத்யும்னனை இந்த சரியான நேரத்தில் ஒரு வாலிபனாக்குவதுதான் பாணாமதியின் கடமை. ஏனெனில் இன்று அது உலக நலனை காக்க, உலகத்தில் நல்லறங்கள் நிலைக்க பாணாமதியே ரசாயன வித்தையை பயன்படுத்துவதாக வாக்களித்திருக்கிறாள். அதனால் இப்போது இதுவே அவள் கடமை. பாவம், பாணாமதிக்கு பிள்ளை பாசம் அனைத்தையுமே மறக்கச் செய்து விட்டது. அதோ அதோ பார் தேவி, அவளுக்கு பிரத்யும்னனின் முகம் பார்த்தாலே பசி தீருகிறது. பாவம் தேவி, பாணாமதிக்கு சம்பராசுரனின் குருதேவருடைய ஆற்றலுள்ள அந்த மகிமை பற்றி சரியாக தெரியாது. தாம் சொல்வதென்ன பிரபு? ஆம் தேவி, குருதேவர் மன்னருடைய மரணத்தை தடுக்க, பிரத்யும்னனுக்கு மரணத்தை இன்றே கொடுக்க அங்கு யாகம் செய்கிறார். அழாதேடா, தூங்கு தூங்கு தூங்குடா ராஜா, தூங்கு. பாணமதி, வணக்கம் தேவி. தாம் ஏன் இப்படி இந்த நேரத்தில் வந்தீர்கள்? பாணமதி, மறுபடியும் உன்னிடம் நினைவூட்ட வந்தேன். நினைவூட்டவா? எதை? ராஜகுரு பிரத்யும்னனை அழிக்க
திட்டமிட்டு மாயாவி வித்தையை கையாளுகிறார். தேவிரதி, ஆம், அங்கே நடக்கிறது. ஞாபகப்படுத்தியதற்கு எனது நன்றி. பானாமதி, ஞாபகத்துடன் மாயாவி வித்தையை பயன்படுத்தி ராஜகுருவின் தீய முயற்சிகளை அழிக்கப் பாருங்கள். பிரத்யும்னனை காத்தல் அன்புள்ளம் கொண்ட உங்கள் கையில். அமைதியாகச் செல்லுங்கள் தேவிரதி. தாய்மை என்பது அச்சமறியாது அர்ப்பணமாக தன் உயிரை ஈந்து காப்பாற்றும் அது. இப்படி ஒரு நிர்பந்தம் வந்த பின்வாங்கவே மாட்டேன். நடக்கட்டும். எல்லாம் அறிந்த இறைவனே, என் பிரபுவே, அற்புத ரசாயன வித்தையை உபயோகப்படுத்தும் சக்தியை தாருங்கள். प्रयुक्तं प्रगल्पं परेशं स्वाहा अखण्डं पजम्बाणगोरि प्रकाशं स्वाहा बम बोले बम बम महादेव வணக்கம் குருதேவா, வணக்கம். கீர்த்தி பெருக கிருத்தியா. ஆணையிடுங்கள் குருதேவா, முடித்தாக வேண்டிய பணி என்ன சொல்லுங்கள். நான் யாருடைய உயிரை போய் கொண்டு வர வேண்டும் என்று ஆணையிடுங்கள். முறைப்படி அது பற்றி உனக்கு ஆணையிடுவேன்.
நீ போய் பிரத்யும்னனையும் அவனை வளர்க்கும் தாயையும் அவள் வீட்டோடு பெயர்த்தெடுத்து உடனே கொண்டு வந்து விடு. தங்கள் ஆணைப்படியே குருதேவா, தங்கள் ஆணைப்படியே. செல். பிரபு, பிரபு காப்பாற்றுங்கள்! பிரபு, என் வீடே அந்தரத்தில் ஆடுகிறது. என் குழந்தையாவது காப்பாற்றுங்கள் பிரபு! காப்பாற்றுங்கள் பிரபு! காப்பாற்றுங்கள் பிரபு! குழந்தையாவது காப்பாற்றுங்கள் பிரபு! பிரபு! பிரபு காப்பாற்றுங்கள்! என் பிரத்யும்னனை காப்பாற்றுங்கள் பிரபு! பிரபு! காப்பாற்றுங்கள் பிரபு! 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 பிரபு காப்பாற்றுங்கள்! குருதேவா, தாம் ஆணையிட்டபடி நான் பிரத்யும்னனையும் அவன் அம்மாவையும் வீட்டோடு சேர்த்தெடுத்து இங்கே கொண்டு வந்து விட்டேன். பம் மகாதேவ், பம் பம் மகாதேவ். இனிமேல் எனக்காக என்ன ஆணை குருதேவா? ஏ கிருத்யா, பிரத்யும்னனையும் அவன் அம்மாவையும் உடனே என் முன்னால் கொன்றுவிடு. கொன்றுவிடு நீ. வேண்டாம் குருதேவா, வேண்டாம். பிரத்யும்னனை மட்டும் விட்டு விடுங்கள். உங்களை கெஞ்சி கேட்கிறேன். குருதேவா, இல்லை குருதேவா, மன்னித்து விடுங்கள் என்னை, மன்னித்து விடுங்கள் என்னை. உங்கள் கோபத்தை இந்த குழந்தையின் மேல் காட்டாதீர்கள். பானாமதி, உன்னிடத்தில் இந்த குழந்தையை கொன்றுவிடு என்று ஆணையிட்டேன்.
மமதை பிடித்த நீ என் ஆணையை ஏற்காது என்னை அவமானப்படுத்தினாய். முனிவரே, நான் அவமானப்படுத்தவில்லை, அலட்சியப்படுத்தவும் இல்லை குருதேவா. பாசம் தடுத்தது, பெண்மையும் தாய்மையும் என்னை நிலைகுலைய செய்தது. தப்பென்றால் என்னை தண்டியுங்கள், என் பிள்ளையை விட்டு விடுங்கள். இப்போது நீ அழுதால் அப்போது நீ செய்தது சரியாகுமா பானாமதி? மேலும் இந்த குழந்தை சாமானியன் இல்லை. ஏனெனில் பிரத்யும்னன் ஒரு பிரச்சனை குழந்தை. அந்த குழந்தை சம்பராசுரனுக்கு காலன் 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 மரண தேவன். அவனை கொல்வது அவசிய தேவை. இல்லை குருதேவா, இல்லை. உனக்கு பிள்ளை பாசம்தான் பெரிது. அசுரவேந்தன் மன்னன் சம்பராசுரனுக்கு குரு என்ற பொறுப்புணர்வில் பொங்கி எழுகிறேன் நான். என்னுடைய பணி அரக்கரின் வாழ்வுக்காக, உன் பணி அதற்கு எதிர்ப்பாக. உன் போக்கும் பிடிவாதமும் தெரியும். இந்த பிள்ளையின் மரணம் சம்பராசுரனுக்காக அவசியம் நடைபெற வேண்டியதே நடக்கப் போகிறது. இல்லை குருதேவா, அப்படியெல்லாம் செய்து விடாதீர்கள். பிரபு, இந்த பிள்ளையை காப்பாற்றுங்கள். பிரபு, பிரத்யும்னனை காப்பாற்றுங்கள். பிரபு, கிருத்யா, கொன்றுவிடு குழந்தையை, கொன்றுவிடு. தங்கள் ஆணைப்படியே. குழந்தையை காப்பாற்றுங்கள் பிரபு. காப்பாற்றுங்கள் பிரபு. குருதேவா, இனிமேல் எனக்கு என்ன ஆணை? ஏ கிருத்யா, எவ்வாறு நீ இந்த அக்னி குண்டத்திலிருந்து வந்தாயோ அதே போல இந்த அக்னி குண்டத்துக்குள் சென்று விடு. தங்கள் ஆணைப்படியே. பிரபு, பானாமதி பிரத்யும்னனை அணைத்துக் கொண்டு உயிருக்கு மன்றாடினாளே, உங்கள் பார்வையில் அவள் பட்டப்பாடு தெரியவில்லையா? அங்கே பாவம் என் பிரத்யும்னனுக்கு என்ன நேருமோ தெரியவில்லையே. தேவி, ஆம், மண்ணுலகத்தின் மானிடக் கண்கள் கொண்டு நீ அதைக் கண்டால் உனக்கு எதுவும் புரியாது. நீ பார்த்தது நிஜமில்லாத ஒரு காட்சி. ருக்மணி, ஞானக்கண்ணால் பார். எதற்காக அச்சப்படுகிறாய் ருக்மணி? அங்கே புரட்சி ஒன்று நடக்கிறது. தேவி, காண்பவை யாவையும் உண்மை என்று நினைக்காதே. அவை மாயை புரியும் லீலைகள். அங்கே நடப்பது உண்மையல்ல. தாபம் உன் பார்வைக்கு பிள்ளை பாசம் என்ற திரை போட்டு மூடுகிறது. அதை நீ நீக்கினால் காணுவதில் சத்தியத்தை புரிந்து கொள்வாய். நாராயண நாராயண. ஏ பிரபு, இறைவா,
தங்கள் கருணை அன்பினால் என் பிரத்யும்னனின் உயிரை மாயாவி வித்தையினால் காப்பாற்றினேன். அவன் உயிரை காப்பாற்றியது நானா பிரபு? மேலும் எதுவரை அவனை காப்பாற்ற முடியும் என்னால்? தேவிரதி என்னிடம் சொன்னாள், அந்த சம்பராசுரனின் குருதேவர் பிரத்யும்னனை அடியோடு அழிக்கப் போகிறார் என்று. முடிவாக ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன். அதைவிட வேறு வழி இல்லை. பிரத்யும்னனை காத்துக் கொள்வதற்காக இப்போது குருதேவரையே அழிக்கப் போகிறேன். மாயாவி சம்பராசுரா, செல், சென்று உன் குருதேவருக்கு உயிர் குடிக்கும் யமனாக செல். ஆணையை ஏற்கிறேன். செல். வணக்கம் குருதேவா. வாழ்க நீடூழி, வையம் போற்ற. நல்ல நேரம் சம்பராசுரா, நீயாகவே வந்துவிட்டாய். மகிழ்ச்சிக்குரிய செய்தி ஒன்று உனக்கு சொல்ல வேண்டும். சொல்லுங்கள் குருதேவா. உனக்கு வந்த மரணத்தை நான் மடிய வைத்து விட்டேன். இனிமேல் நீ அமரராகிவிட்டாய். உன்னை கொல்ல வந்த பிரத்யும்னனை கொன்று விட்டேன். பிரத்யும்னனுக்கு நான் அபயம் தந்திருக்கிறேன். தங்களுக்கு அச்சம் எதற்கு? குருதேவா, ஒரு பிஞ்சு பிள்ளைக்கு என்னை கொல்ல சக்தி ஏது? தமது கற்பனைகளால் என்னை திசை மாற்றாதீர்கள். நான் அபயம் கொடுத்த குழந்தையை தாம் கொலை புரிவதற்கு யார் அனுமதி தந்தார்கள்? குருதேவா, எனது சாம்ராஜ்யத்தில் எனது கட்டளைகள் மீறப்படுமானால் எப்படி மூவுலகிலும் என் கட்டளைகள் செயல்படுத்தப்படும்? பிரத்யும்னனை கொன்று தாம் எனது மாண்புமிக்க கட்டளையை தூசியாக்கி விட்டீர்கள். இதற்கு, இந்த மீறலுக்கு தண்டனை பெறாமல் தப்ப முடியாது. மன்னா, நான் உன் குரு என்பது நினைவில்லையா? மாசற்ற என் மனம் உன் வாழ்வுக்காக துதிக்கிறது என் நேரமும். பதவி உன் கண்களை பறித்துக் கொண்டு விட்டதோ? அதுதான் இப்படி உன் குருவையே அவமதிக்கிறாயோ? தண்டனை என்று உன் வாயால் சொல்லுகிறதோ? மன்னா, இந்த மானக்கேட்டை என்னால் தாங்க இயலாது. மன்னா, உனக்கு காலனின் பாதிப்பை நான் தான் நீக்கினேன். நிச்சயம் நீ மூவுலகையும் கட்டி ஆளுவாய். இதுவே உனக்கு என் வாழ்த்து. முயன்றேன், வென்றேன் உன்னை வாழ வைக்க. இனிமேல் நான் வாழ வேண்டிய தேவையில்லை. ஆகையால் சம்பராசுரா, நீ என்னை தண்டிப்பதற்கு முன்னால் மானமுள்ள நானே என் உயிரை தியாகம் செய்வேன். நான் ஏற்றிய இந்த வேள்வி தீயிலே அர்ப்பணம் செய்து கொள்ளுகிறேன் என்னை. ஏன் மன்னா, உன் குருவுக்கு இந்த தகுதியாவது உண்டா? ஏனில்லை குருதேவா. தம்முடைய இறுதி விருப்பத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன்.
சிரிப்பது யார்? பம்பம் மாதேவ், முன்னால் வா, முன்னால் வா. தாம் தாம் இங்கேயே இருக்கிறீரா? சம்பராசுரனின் உயிரை நான் எடுத்துக்கொண்டு செல்லாத வரையிலே எப்படி நான் இங்கிருந்து செல்வேன் குருதேவா? நடக்காது. அரக்கர்க்கரசன் சம்பராசுரன் அமரனாகிவிட்டான். பொய் சொல்கிறேன் என்று உங்கள் நினைப்போ? பிரத்யும்னனை நானே கொன்றேன். இதுவும் கூட உங்கள் பிரமை குருதேவா. பிரத்யும்னன் சாகவில்லை, வாழ்கிறான். இது எவ்வாறு நிகழ்ந்தது? பிரத்யும்னனும் பாணாமதியும் நான் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே இறந்தார்கள். அதுவும் மாயை குருதேவா, மாயை, கபடத்தின் நாடக காட்சி. நாம் அரசருக்காக இந்த வேள்வி நடத்தியது வீண் முயற்சியிலே முடிந்தது. தம்முடைய மாயா சக்திக்கு சரியான மாயா சக்தி விடை தந்தது. அது பிரத்யும்னனை காத்தது. இல்லை, பொய், எதை நம்ப மாட்டேன். நம்ப மாட்டீர்களா? குருதேவா, இதுவரை உங்களுடன் பேசிக் கொண்டிருந்த சம்பராசுர மன்னவன் அவனும் ஒரு மாயத் தோற்றம்தான். உண்மை சம்பராசுரன் உங்களை பார்க்க அதோ வருகிறான். கிருஷ்ணா